ஹாய்ங்க. நீங்க HTMLல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, இந்த 2 டாக்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 100 டேஸ் ஆஃப் ரன் டெவலப்மென்ட் சேலஞ்சில இன்னைக்கு டே 6 மாஸ்டர் இன் HTML. Get into this video. ஃபர்ஸ்ட் HTML டேபிள்ஸ். ஸோ HTML டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் அப்படின்றது ஒரு ரூட் காம்பனன்ட் இருக்குது. ஸோ டேபிள் ரூட் காம்பனண்ட்டுக்குள்ள டேபிள் ரோ அண்ட் டேபிளுக்கு ஹெட்டிங் வேணும்ல. ஸோ அதுக்காக டேபிளோட ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஒரு டேபிள் ரோ கொடுத்து அதுக்கு வந்து டேபிள் டேட்டா. ஸோ டேபிள்லாம் என்ன இருக்கும், டேபிளோட ஹெட்டிங் இருக்கும் அண்ட் டேபிளுக்கு வந்துட்டு ஒரு டேபிளுக்கு வந்துட்டு ரோஸ் இருக்கும் அண்ட் டேபிளுக்கு ஒரு டேட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் டேபிள் டேக்ஸ். டேபிள் அப்படின்றது ரூட் காம்பனன்ட் அண்ட் டேபிள் ரோ, டேபிளுக்கு ஹெட்டிங் அண்ட் டேபிளோட டேட்டா. ஸோ இதுதான் HTML டேபிள்ஸ். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போகிறேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ரோவில் டேபிளோட ஹெட்டிங்ஸ் வந்திருக்கு, நேம் ஏஜ்னு ஒரு ஹெட்டிங்ஸ் வந்திருக்கு அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டு டேபிளோட டேட்டாஸ். ஸோ நான் என்ன டேட்டா கொடுத்துருக்கேனோ அதுக்கு வந்துட்டு எனக்கு டேபிளோட டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் HTML டேபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு HTML ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ்ன்றது எல்லா வெப்சைட்டுமே ஒரு மேண்டட்ரி ஃபீல்டு தான். ஸோ நம்ம எல்லா வெப்சைட்லையுமே ஒரு லாகின் ஃபார்ம் வச்சு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு லாகின் ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் ஃபார்முக்கு ஃபார்ம் அப்படின்றதா இங்கே ரூட் எலமெண்ட். ஸோ நான் ரூட் எலமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன், நேம்னு ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஃபார்முக்கு ஒரு லேபிள் இருக்கும்ல. ஸோ நான் லேபிள் வந்துட்டு நேம்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். நம்ம அந்த நேம் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு வேணும். ஸோ அதுக்கு வந்துட்டு டைப் வந்துட்டு டெக்ஸ்ட்னு வச்சிருக்கேன். இந்த இன்புட் ஃபீல்டோட டைப் வந்துட்டு நிறைய டைப் இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு 2 டைப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட். ஸோ நான் பாஸ்வேர்டுன்னு ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பாஸ்வேர்டுன்னு ஒரு இன்புட், நம்ம பாஸ்வேர்டு இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு இன்புட் எலமெண்ட் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்புட்டில் வந்துட்டு டைப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ நான் சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். அதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போகிறேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, லேபிளில் வந்துட்டு நேம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். ஸோ நான் இங்கே பாஸ்வேர்டு எப்படி இருக்கும், எல்லாமே இன்விசிபிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பாஸ்வேர்டு எல்லாமே இன்விசிபிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு இன்புட் டைப். நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன். ஸோ இதுதான் HTML ஃபார்ம்ஸ். ஸோ இந்த இன்புட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸோட சீட் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ டே 6 HTML அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நானே உங்களுக்கு டேரெக்டாக DM பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிமாட்டிக் டேக்ஸ். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சிமாட்டிக் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ சிமாட்டிக் டேக்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் ஹெட்டர், ஃபூட்டர், மெயின், செக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆர்டிக்கல் அப்படின்னு ஒரு சிமாட்டிக் டேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிமாட்டிக் டேக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரக்சரபிள் எலமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த ஆர்டிக்கல் தான் இங்கே ரூட் எலமெண்ட். ஸோ அந்த ரூட் எலமெண்ட்குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்டிக்கலுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் அண்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, SEO ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கோட் ரீடபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கோடை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்டாக சிமாட்டிக் டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ஃப்ரெண்ட் டெவலப்மென்ட் சேனலில் ஒரு பாடம் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.